இந்த வீடியோவில் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வெப்3 வாலெட்னு ஒன்று ஆப்ஷன் உண்டு. ஸோ அந்த வெப்3 வாலெட்டுக்கு ஒரு ஏர்ட்ராப் ஒன்று வந்திருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். உங்களுடைய பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சை ஓப்பன் பண்ணிக்காங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மேலே அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு இருக்கும். அனௌன்ஸ்மெண்ட் ஓகே, அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பைனான்ஸ் வெப்3 வாலெட் ஏர்ட்ராப் அப்படின்னு இருக்கும். $80,000 ஒர்த்துக்கு மேவ் அப்படிங்கிற டோக்கன் பார்த்தீங்கன்னா அவங்க ரிவார்டாக கொடுக்குறாங்க. ஓகே, அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. ஆக்டிவிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா January 16 ஆரம்பிக்கி 29 வரை உங்களுக்கு டைம் உண்டு. ஓகேவா, ஹவு டு பார்ட்டிசிபேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 டாஸ்க் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணணும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணணும். ஓகேவா, ஸ்வாப் பண்ணுறதுக்கு நமக்கு அப் டு $30 வரைக்கும் ரிவார்ட் தராங்க மேவ் டோக்கன். அண்ட் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறதுக்கு $50 ஒர்த்துக்கு மேவ் டோக்கன் தராங்க. ஓகேவா, அப் டு ஓகே. இப்போ நம்ம இந்த 2 டாஸ்க்கையும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் கிராப் யுவர் ஷேர் அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா அதில் லாகின் இருக்கும், கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் த மிஷன் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்வாப் மிஷன். ஓகேவா, ஸ்வாப் பண்ணணும். ஸோ கோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பைனான்ஸில் இருக்கிற வெப்3 வாலெட் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, கனெக்ட் பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஓகேவா, கீழே பார்த்தீங்கன்னா பைனான்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, பைனான்ஸ் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்காங்க. ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா $10 மினிமம் $10 ஒருத்துக்கு ஒரு ஸ்வாப் மட்டும் பண்ணணும். ஓகே, நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ வாலெட்டில் உங்கள் வெப்3 வாலெட்டில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இல்லை அப்படின்னா உங்களுடைய பைனான்ஸில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்காங்க. ஓகேவா, நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு வரேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு $17 பிஎன்பி இருக்குது. ஸோ அதை நான் என்னுடைய வெப்3 வாலெட்டுக்கு மூவ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வெப்3 அப்படின்னு இருக்கும். ஓகேவா, மேலே அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பைனான்ஸ் இந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து வாலெட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணலாம். ஓகேவா, நான் என்கிட்ட பிஎன்பி இருக்குது. ஸோ பிஎன்பி செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா பண்ணுறேன். இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிரும் வெப்3 வாலெட்டுக்கு பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சிலேருந்து. ஓகேவா, ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம போய் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண வேண்டியதான். ஓகே, செக் பண்ணிக்காங்க. உங்களுடைய வெப்3 வாலெட்டுக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. இப்போ என்னோடய வெப்3 வாலெட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிசீவ் ஆயிடுச்சு பிஎன்பி. ஓகே, இப்போ நம்ம போய் டாஸ்க்கை பார்த்தீங்கன்னா பண்ணலாம். ஓகே, இப்போ மறுபடியும் கோ கொடுங்க. ஓகே, வாலெட் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்வாப் பண்ணோம். ஓகே, நான் இந்த பிஎன்பி இருக்குது, பிஎன்பி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பிஎன்பி நம்ம எந்த டோக்கனாவது நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிசியாக நான் பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணுறேன். ஓகேவா, ஓகே, என்கிட்ட 0.05 இருக்குது. நான் 0.04 கொடுக்குறேன். ஓகே, மினிமம் $10 ஸ்வாப் பண்ணணும். ஓகே, இப்போ $12 இருக்குது. ஓகே, ஸ்வாப் கொடுக்கலாம். ஓகே, கன்ஃபார்ம் ஸ்வாப். ஓகே, ஸ்வாப் பண்ணதுக்கு நமக்கு நெட்வொர்க் பீஸ் கொஞ்சம் போகுது. ஓகேவா, கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்வாப் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சு. ஓகேவா, ட்ரான்சாக்ஷன் அப்ரூவ்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டன் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பேக் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெரிஃபை டாஸ்க் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாப் டாஸ்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா, டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்திருக்கும். ஓகே,
ஓகே, செகண்ட் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நம்ம பண்ணலாம். இப்போ கோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. இப்போ வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12 USDC இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு டைப் பண்ணோன்னே USDC அங்கே 5 அப்படின்னு காட்டுச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் லிக்விடிட்டி கொடுக்குறேன். ஓகே, வெரிஃபை டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஓகே, அப்ரூவ். ஓகே, அப்ரூவ் பண்ணலாம். பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா $0.07 ஒருத்துக்கு PNP போகும். ஓகே, அப்ரூவ் வந்து கொடுங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா USDT அப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு USDC வந்து அப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ அப்ரூவ் USDCன்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறேன். ஓகே, மறுபடியும் அதே மாதிரி அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கூகுள் அத்தன்டிகேட் உள்ள கோடை வந்து கேட்கும். ஸோ கொடுத்து அத்தன்டிக் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் அமௌண்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும். ஓகே, மறுபடியும் ஓகே பார்த்திங்கன்னா தெரியும். இதில் வந்து பீஸ் கொஞ்சம் அதிகமாகவே கேட்காங்க. $1 PNP வந்து பார்த்திங்கன்னா கேட்காங்க. என்கிட்ட வேறு இல்லை, என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். $1.09 PNP கேட்டுச்சு. கொடுத்தா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ $1.2 PNP வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்காங்க. ஓகே, நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பண்ணுறேன். நீங்கள் இந்த வாலெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம். USDT வச்சிங்கன்னா நீங்கள் வந்து PNPயாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு $2. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா PNP வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணிட்டேன். இப்போ $1.09 வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் பே பண்ணி தான் நீங்கள் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்து நான் வந்து வெரிஃபை பண்ணிடுறேன். ஓகே, ட்ரான்சாக்ஷன் சப்மிட்டட், ஆட் லிக்விடிட்டி சக்ஸஸ். ஓகே, டன். ஓகே, நம்ம இந்த டாஸ்க்கையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம். ஓகே, இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் லிக்விடிட்டி கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திரும்ப எடுத்துக்கலாம். ஓகே, இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிட்டா அப்படின்னு வந்து செக் பண்ணிட்டு வரலாம். ஓகே, வந்து நம்ம வெரிஃபை டாஸ்க் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? சக்ஸஸ்ஃபுல்லாக 2 டாஸ்க்கையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, நமக்கு ரிவார்டு எப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 29 ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆகும். ஓகேவா? இந்த ஈவெண்ட் எண்ட் ஆகி 2 வீக்ஸ் கழித்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவார்டை வந்து பார்த்திங்கன்னா தர்றதா வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? டோக்கன் ரிவார்ட் வில் பி அட்ராப்ட் வித்தின் 2 வீக்ஸ் ஆஃப்டர் த ஆக்டிவிட்டிஸ் எண்ட். ஓகேவா? அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு February 14 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிவார்டு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகும். February 14 ஒரு February 13, February 12. ஓகே, இந்த வித்தின் 40 days நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணி வச்சுக்காங்க. ஓகே, ரிவார்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல்லையும் அப்டேட் பண்ணிடுதோம். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அப்படின்னா தான் நம்ம இந்த டோக்கன் நம்ம இந்த கிரிப்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாலெட்டுக்கு வந்து போகும். இல்லைனா இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் லிக்விடிட்டின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, கன்ஃபார்ம். ஓகே, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் கேட்குது. ரிமூவ் பண்ணதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா $0.6 ஒருத்துக்கு PNP கேட்குது. ஓகேவா? ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி ரிமூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே,
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0 ஆகிட்டு ஓகே. இப்போ வந்து நம்மளுடைய வாலெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கும் அந்த அமௌண்ட். நம்ம லிக்விடிட்டி பண்ண அமௌண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாலெட்டுக்கு வந்து போயிருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ வாலெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆகிடுச்சு. மொத்தம் இந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு $2 ஒருத்துக்கு பீஸ் மட்டும் போயிருக்கும். ஓகேவா? ஸோ விருப்பம் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டாஸ்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி கம்ப்ளீட் பண்ணுங்கள். பைனான்ஸ்லேருந்தே கொடுக்காங்க ஏர்ட்ராப். ஸோ $80 சொல்லியிருக்காங்க. ஸோ அப் டு $80 நமக்கு ஓகே அவங்க தர்ற ஒரு நல்ல அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் உள்ளவங்க பண்ணுங்கள். ஓகேவா?